பெரம்பலூரில் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் MRF டயர் உற்பத்தி தொழிற்சாலையின் முதல் கட்ட விரிவாக்கம் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1175 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் 931 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாம் கட்ட விரிவாக்கம் அந்நிறுவனத்தால் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் 380 பேர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரியலூர் மாவட்டத்தில் சிறு தொழில்கள் நிறுவுவதை ஊக்குவிக்கும் வகையில் சிட்கோவின் கிளை அலுவலகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொகுதி வாரியாக மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான பணிகள் சிலவற்றை பற்றி இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். விருத்தாச்சலம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் 174 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 69 கிலோமீட்டர் சாலை, 5 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4 கோடியே 81 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 1 கோடியே 84 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 999 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 308 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 34 கோடியே 26 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து நெய்வேலி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 150 கிலோமீட்டர் சாலை, 2 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 45 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 3 கோடியே 71 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 40 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 748 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 68 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 16 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து பன்ருட்டி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 112 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி முடிக்கப்பட்டது. 57 கிலோமீட்டர் சாலை, 2 பாலப்பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 2 கோடியே 57 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் திருவதிகை அணைக்கட்டில் கால்வாய் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. கெடிலம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 631 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 594 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 30 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து கடலூர் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 80 கிலோமீட்டர் சாலை, 8 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 15 கிலோமீட்டர் சாலை, 1 பாலப்பணி நடைபெற்று வருகின்றன. பொதுப்பணித்துறை மூலம் கெடிலம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணை, திருவந்திபுரம் அணைக்கட்டு மற்றும் 9 கண்மாய்கள் புனரமைக்கப்பட்டன. தேவனாம்பட்டினத்தில் தடுப்பு சுவர் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 340 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 897 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 34 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. செம்மண்டலம் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 12 கோடியே 27 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து
குறிஞ்சிப்பாடி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 132 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 33 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4 கோடியே 53 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் வெள்ளவாடை ஓடை அருகே தடுப்பணை கட்டும் பணியும் 2 ஏரிகள் புனரமைப்பு பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 940 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 317 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 29 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து திட்டக்குடி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 305 கிலோமீட்டர் சாலை, 4 பாலங்கள் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 62 கிலோமீட்டர் சாலை, ஒரு பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் மங்களூர் ஒன்றியத்தில் 13 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் இதர திட்டங்கள் 4 கோடியே 92 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் வெள்ளாற்றின் குறுக்கே வேளாந்துறை, ஒழுங்கியம், வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் புனரமைப்பு பணிகள், பெரிய ஓடையின் குறுக்கே படுக்கை அணை, வெலிங்டன் நீர்த்தேக்க கீழ்மட்ட மற்றும் மேல்மட்ட கால்வாய்கள் மற்றும் பாரம்பரிய நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 810 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 217 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 30 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடரி துணை மின் நிலையம் 7 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து புவனகிரி தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 117 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 21 கிலோமீட்டர் சாலை, 2 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 4 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் விருதாச்சலம் அணைக்கட்டு மற்றும் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு ஆகியவற்றை புனரமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1188 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 236 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 22 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து சிதம்பரம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 142 கிலோமீட்டர் சாலை, ஒரு பாலம் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 13 கிலோமீட்டர் சாலை, 2 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 1 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சிதம்பரம் குடிநீர் மேம்பாட்டு திட்டம் முடிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மூலம் பெராம்பட்டு அணைக்கட்டு மற்றும் ஒழுங்கியம் விரிவுபடுத்தும் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 960 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 317 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 28 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. வாக்காளர் பெருமக்களே, எதிர்க்கட்சியினர் உங்களை சந்திக்க வருகிறார்கள். அவர்கள் உங்களிடம் வாக்கு சேகரிக்கும் போது ஒரே வரியில் ஜெயலலிதா அரசு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். எனவே என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை பற்றி, ஒரு சில பணிகளை பற்றியாவது நான் உங்களிடம் சொல்ல வேண்டும் அல்லவா? அதனால் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக காட்டுமன்னார் கோயில் தொகுதி. காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம்
155 கிலோமீட்டர் சாலை, 6 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 48 கிலோமீட்டர் சாலை, 2 பாலங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 22 கோடியே 33 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் வீராணம் ஏரி தூர்வாறுதல், வடவாறு கால்வாய் புனரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1531 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 248 மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து பெரம்பலூர் தொகுதியில் பெரம்பலூர் நகராட்சி பாதாள சாக்கடை திட்டம், ஊரக குடிநீர் திட்டங்கள் முடிக்கப்பட்டுள்ளன. விடுபட்ட பகுதிகளில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நெடுஞ்சாலைத்துறை மூலம் 332 கிலோமீட்டர் சாலை, 3 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டன. 83 கிலோமீட்டர் சாலை, 11 பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுப்பணித்துறை மூலம் ஸ்வேதா நதி உபவடி நிலப்பகுதி ஏரிகள் சீரமைப்பு, விஸ்வகுடி அருகில் புதிய ஏரி, சின்னாறு உபவடி நிலப்பகுதி ஏரிகள் அணைக்கட்டுகள் சீரமைப்பு, நந்தியாறு மற்றும் மருதையாறு உபவடி நில ஏரிகள் சீரமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளன. விஸ்வகுடி புதிய ஏரி தண்ணீர் கொள்ளளவு உயர்த்தப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 896 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 385 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 10 கோடியே 67 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. பெரம்பலூர், பேரளி மற்றும் ஈசனை ஆகிய இடங்களில் 110/22 கிலோவோல்ட் துணை மின் நிலையங்கள் 14 கோடியே 22 லட்சம் ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்து குன்னம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 321 கிலோமீட்டர் சாலை, 5 பாலங்கள் கட்டும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 91 கிலோமீட்டர் சாலை, 5 பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 17 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை மூலம் ஆனைவாரி ஓடை உபவடி நிலப்பகுதி ஏரிகள் மற்றும் அணைக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளாற்றின் குறுக்கே படுக்கை அணை மற்றும் மருதையாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 740 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 206 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 6 கோடியே 88 லட்சம் ரூபாய் செலவில் இதர பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கழனிவாசலில் 33/11 கிலோவோல்ட் துணை மின் நிலையம் 2 கோடியே 52 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக அரியலூர் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 63 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 166 கிலோமீட்டர் சாலை, 1 பால பணிகள் நடைபெற்று வருகின்றன. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 12 கோடியே 77 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. அரியலூர் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. பொதுப்பணித்துறை மூலம் மருதையாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டுள்ளது. பொன்னாறு வாய்க்கால் கீழ்போக்கி வலுக்கட்டமைப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. சுக்கிரன் ஏரி புனரமைக்கப்பட்டுள்ளது. சித்தமல்லி நீர்த்தேக்க புனரமைப்பு பணிகள், தாமரை ஓடையின் குறுக்கே தடுப்பணை, கல்லாறு ஓடையின் குறுக்கே தடுப்பணை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஊரக வளர்ச்சித்துறை மூலம் 1576 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மின்வாரியம் மூலம் 366 மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டன. 8 கோடி ரூபாய் செலவில் இதர பணிகள்
செயல்படுத்தப்பட்டுள்ளன. அடுத்தபடியாக ஜெயங்கொண்டம் தொகுதியில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 130 கிலோமீட்டர் சாலை, ஒரு பால பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன.